ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்ஸ்டண்ட்டான பொட்டுக்கடலை பேடா தான் செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பொட்டுக்கடலை பேடா செய்ய தேவையான பொருட்களை பார்ப்போம். 1 கப் பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேன், 1/2 கப் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன், 1/4 கப் நெய் எடுத்து வச்சுருக்கேன், 4-5 பாதாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் நம்ம எடுத்து வச்சுருந்தா பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி அரைக்கணும். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அடுத்து இதே மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருந்த சர்க்கரையும் 3 ஏலக்காயும் இதில் சேர்த்துக்கலாம். இதையும் ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம சர்க்கரை ஏலக்காவும் அரைச்சாச்சு. பாருங்கள், நல்லா இந்த மாதிரி அரைக்கணும். இதையும் ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொட்டுக்கல்லையும் சர்க்கரையும். இதே மிக்ஸி ஜாரில் நான் எடுத்து வச்சுருந்த பாதாமை சேர்த்து அரைச்சிக்கிறேன். பாருங்கள், நம்ம பாதாமை இந்த மாதிரி அரைச்சாச்சு குறப்பாக. இது வந்து நம்ம பேடாக்கு சேர்க்கும் போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அரைச்சி வச்சுருந்த பாதாமை சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி வேண்டாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த நெய்யை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் சொல்லியிருந்த ரேஷியோவில் எல்லாமே எடுத்துக்கோங்க. அப்போ தான் எல்லாமே கரெக்டாக வரும். 1 கப் பொட்டுக்கடல, 1/2 கப் சர்க்கரை, 1/4 கப் நெய், இந்த ரேஷியோவில் எடுத்துக்கோங்க எல்லா பொருளையும். இப்போ எல்லா நெய்யும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து லட்டு மாதிரி பிடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த மாதிரி பால் மாதிரி உருட்டியாச்சு. கைக்கு நடுவில் வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ பேடா ஷேப்புக்கு கொண்டு வந்தாச்சு. இப்போ லைட்டாக இங்கே ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரி எல்லாமே செஞ்சு வச்சிடலாம். பாருங்கள், இப்போ நம்மளோட பேடா எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக நம்ம மேலே இந்த இதில் வந்து அரைச்சி வச்சுருந்த பாதாம் சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இன்ஸ்டன்ட் பொட்டுக்கடலை பேடா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம நடுவில் வந்து அரைச்சி வச்சுருந்த பாதாமை சேர்த்தாச்சு. இதில் கொஞ்சம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இதே மாதிரி உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.